தமிழ் கூடம் இது இருக்க இடம் மேலிக்குமரன். ஒரு அழகான தமிழ் பேர் என்ன. திருவள்ளுவர் இருக்காரு, சும்மா அழகா இருக்காரு. கீழே இவ்வளவு ஒரு உணர்வோட இந்த வீட்டை அமைச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ள வர நேரம் எல்லா இடத்துலயும் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சார்ந்த விடயங்கள் இருக்கு. இருக்கு. வருங்கால சந்ததி தமிழர்களாவே வாழ வேணும் என்று கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்தது கேட்க போனது அந்த கேள்விதான். முதல் அந்த முகப்பு கதவுல எழுதப்பட்ட ஒரு வாசகம் தான், எங்கள் வாழ்வில் எங்கும் நிறைந்த சங்க தமிழ் என்றும் சங்கமே முழங்கு. கீழே உயிரெழுத்துக்கள் என்ன, உயிரெழுத்துக்கள் கீழே தமிழ் எண்கள். இது தமிழ் எண்கள் என்ன, அந்த காணால இருந்து இங்க கீழே முழுவதும் தமிழ் எண்கள். ஒரு கோயில் தமிழ் எழுத்துக்களின் தொகையிலே கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு கட்டும் பொழுது இந்த அத்திவாரத்திலே நான் ஒரு கல்வெட்டு பதித்திருக்கிறேன். காரணம் அல்சைமர் என்று சொன்னால் எங்களோட தமிழ் சமூகத்துக்கு அது புதிய சொல். ஆனால் உண்மையின்படியே ஞாபக மறதி. தமிழ் கூடம் இது இருக்க இடம் வவுனியா. வவுனியாவில் நாங்கள் சந்திச்சவர்கள் தான் மேலிக்குமரன். ஒரு அழகான தமிழ் பேர் என்ன. சரி, எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஸ்டே வித் அருண் யூடியூப் சேனலுக்கு. வாங்க இந்த வீடியோல இது சம்பந்தமா முழுமையா பார்க்கலாம். உள்ள போயிட்டு நாங்க உண்மையா பார்க்குற இடங்கள் எல்லாமே தமிழ் பெயர்களா இருக்கு, தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இந்த பாருங்க, இங்கேயும் தபால் பெட்டின்னு எழுதியிருக்கு. ஸோ அவரோட பேரும் அப்படித்தான் எழுதியிருக்கு எல்லாமே. அப்படியே உள்ள வந்தால் இந்த திருவள்ளுவரும் இருக்காரு. திருவள்ளுவர் இருக்காரு, சும்மா அழகா இருக்காரு. கீழே கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற திருக்குறள் போட்டு திருவள்ளுவர் சம்பந்தமான சில தகவல்களும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது இருக்க விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. வீட்டில் அந்த மேல எழுதி இருக்கிறது கொஞ்சம் பார்ப்போம். தமிழ் அப்படின்னு சொல்லி வீட்டுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த அப்படியே செஞ்சு வச்சிருக்காரு அதை. ஸோ இதெல்லாம் பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியுது இவர் எவ்வளவு ஒரு உணர்வோட இந்த வீட்டை அமைச்சிருப்பாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதெல்லாம் செய்யறது யாரு, இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி வடிவா பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கு. இவர்தான் நான் வெளியில சொன்ன மேலிக்குமரன். சரி வாங்க, அப்படி கொஞ்சம் முன்னுக்கு நாங்க சந்திப்போம். நான் வீட்டுக்குள்ள வர நேரம் எல்லா இடத்துலயும் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சார்ந்த விடயங்கள் இருக்கு. ஏன்? நல்ல கேள்வி. முதலாவது நாங்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. வருங்கால சந்ததி தமிழர்களாவே வாழ வேணும் என்று. என்ற வீட்டுக்குள்ள வரும் பொழுது இது என்னென்று சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது நான் அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் வருங்கால இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் எல்லோரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ரெண்டாவது, நான் ஒரு தமிழ் பெற்றாளன். அதால என்னுடைய வீட்டுல இதை வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால கனவு. இதுல என்ன ஒரு விடயம், நீங்கள் வள்ளுவர் சிலையை பார்த்திருப்பீர்கள். அதுல நான் ஒரு குறள் எழுதியிருக்கிறேன், கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்தது கேட்க போனது அந்த கேள்வி. அது ஏன்னு சொல்லி சொன்னால், அது 1330 குறள்ல இந்த குறளுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், இது கல்வி அதிகாரத்துல வருகின்ற ஒரு திருக்குறள். ஆனால் இந்த திருக்குறளுக்கு பாத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், அதாவது கால் கிடையாது. கால் என்று சொல்றது அரவு என்று சொல்லுவோம் நாங்கள். அரவு கிடையாது அந்த குறள்ல. இப்ப இது என்னதை தெரியப்படுத்துது சொன்னா, நீ கசடரை கற்றபடி நின்றால் உனக்கு துணைக்கால் தேவையில்லை, நீ சொந்தமாக நிக்கலாம். நிச்சயமா கல்வி உங்களை வளம்படுத்தும் என்றதான் அந்த குறளுடைய சிறப்பு. நானும் இன்னைக்கு தான் அதை நோட் பண்றேன். அதுக்காகத்தான் நான் அதுல பொறிச்சு வச்சு 1330 குறள். இந்த குறளை தவிர மற்ற குறள் எல்லாத்துக்கும் அரகு இருக்கா? எல்லாத்துக்குமே அரவு இருக்கு. ஆனா சிலதுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இதுல கல்வியில இது இல்லாததுக்கான காரணம் வள்ளுவர் எப்படி யோசிச்சாரோ தெரியாது. ஆனா என்னுடைய எண்ணம் நீங்கள் கல்வி கேட்டால் என்ன ஒருவருடைய உதவி இல்லாமல், என்ன ஒரு காலில் நிக்காமல் உங்களோட சொந்த காலில் நீங்க நிக்கலாம். நல்ல ஒரு விஷயம். நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த இடத்துல இருந்தா பாருங்க, இது கொஞ்சம் க்ளோஸா காட்டும். எங்கள் வாழ்வில் எங்கும் நிறைந்த சங்க தமிழ் என்றும் சங்கமே முழங்கு. பாருங்க, வாசல்ட முதல் அந்த முகப்பு கதவுல
எழுதப்பட்ட ஒரு வாசகம் தான். எங்கள் வாழ்வில் எங்கும் நிறைந்த சங்க தமிழ் என்றும் சங்கமே முழங்கு. அதை தாண்டி கீழே உயிரெழுத்துக்கள் என்ன உயிரெழுத்துக்கள் கீழே வந்து தமிழ் எண்கள். எண்கள். இது தமிழ் எண்கள் என்ன, அந்த காணால இருந்து இங்க கீழே முழுவதும் தமிழ் எண்கள். மேல வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கு, அதுக்கு கீழே வந்து தமிழ் எண்கள் இருக்கு. இது இது எப்படி 1 2 அப்படியே வரும்? இது 1 2 3 10 வரைக்கும். 1 2 3. ரைட் 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 ரைட். இதுதான் எங்களுடைய தமிழ் எண்கள். நிச்சயமா நல்ல ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் எண்கள் நாங்க பார்த்தாச்சு. அங்கால இருக்கிறது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள். சரி, இது ஒரு பாருங்க, இந்த வீடே ஃபுல்லா தமிழ் மொழியில நிறைஞ்ச வீடா இருக்கு. சரி, இந்த முகப்புல இந்த எழுதுறதுக்கு காரணம் என்ன? உண்மைப்படியே அந்த சங்கை முழங்கு என்று சொல்லி ஒரு பாடலை பாடினது வந்து பாரதிதாசன். அந்த பாடல்ல வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய எல்லா வளங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் வந்து எங்கள் வாழ்வில் எங்கும் நிறைந்த, எங்களோட வாழ்வில வந்து எல்லா இடமும் தமிழ் தான். எங்கும் நிறைந்த சங்கத்தமிழ். சங்கத்தமிழ் என்றது 3 சங்கங்களை தமிழ் கொண்டிருந்தது. அந்த சங்கத்தமிழ் என்று சங்கை முழங்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த சங்கை முழங்குன்றது வந்து ஒரு வெற்றிக்கான அடையாளம். அதுபடியால நான் இந்த வார்த்தையை வந்து போட்டிருக்கிறேன். ஆனா இது வந்து பாரதிதாசன் பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டது அல்ல, இது நானா உருவாக்கி போட்டது. சரி, இதுக்கு காரணம் என்ன? இந்த எழுத்துக்கள், இந்த இடத்துல அது எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மற்றும் தமிழ் எண்கள். உண்மையின்படியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் வந்து ஆனா வந்து எழுத்தின்ற முதல் மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஆனா மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் அதே மாதிரி வந்து தமிழ் எண்களும் இருக்கு. வருங்கால மாணவர்கள் இதை தெரியாமல் போனால் என்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் இதுல இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு கோயில் தமிழ் எழுத்துக்களின் தொகையிலே கட்டப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தான் அது. அங்கே வந்து சிவலிங்கத்தினுடைய உயரம் வந்து 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, அதனுடைய பீடம் வந்து 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18, 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி. அதே மாதிரி சிவலிங்கத்தில இருந்து பலிபீடம் வரைக்கும் உள்ள தூரம் 247 அடி. அப்ப தமிழ் எழுத்துக்களினுடைய அந்த எண்ணிக்கையில தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பதான் அது எல்லாருக்கும் தெரிய வருகிறது. நாங்கள் ஏன் வீடுகள்ல வந்து இதை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்ற எண்ணத்துலதான் நான் இதை உருவாக்கினேன். இதை விட நான் என்ன ஒரு செய்தியும் சொல்ல வேணும். நான் இந்த வீடு கட்டும் பொழுது இந்த அத்திவாரத்திலே நான் ஒரு கல்வெட்டு பதித்திருக்கிறேன். காரணம் அந்த கல்வெட்டிலே வந்து என்னோட பெயரை போட்டு, நான் மேலிக்குமரன், என்னோட மனைவியின் பெயர், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த விலாசத்திலே வவுனியாவிலே இந்த இடத்திலே இந்த தேதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கல்வெட்டு வைத்திருக்கிறேன். இதனுடைய நோக்கம், ஆனா என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் புது வீடு கட்டுகின்ற அத்தனை தமிழர்களும் இதே போல வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணாவா. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு 1000 வருடங்களுக்கு பின்பு வந்து இந்த வீடுகள் அழிந்து ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் பொழுது இந்த இடத்திலே ஒரு தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக அந்த கல்வெட்டு இருக்கும். நிச்சயமா நிச்சயமா அதுதான் அதனுடைய நோக்கம். நான் அதை உள்ளுக்கு வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் அதுதான். நிச்சயமா பெருமதியான விடயம். இது வந்து இலங்கைக்கு மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் பின்பற்றக்கூடிய ஒன்றா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த திருவள்ளுவருக்கு கீழே சில தகவல்கள், அது என்ன அந்த விஷயம்? இல்ல, உண்மையின்படியே வந்து நாங்கள் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அல்லது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமானால் இன்றைக்கு வந்து 126 மொழிகள்ல வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முதலாவது உலகத்தில மிக பெரும்பான்மையாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து பைபிள். அது ஒரு சமய நூல், ஒரு வாழ்வியல் நூல் என்று இந்த நூலை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த நூல் வந்து 126 மொழிகள்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கு. நான் அண்மையில கம்போடியாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே வந்து அந்த நாட்டிலே வந்து இந்த அவர்களுடைய மொழியிலே இந்த திருக்குறளை மொழிபெயர்க்கிறார்கள். என்னோடு பேசும்பொழுது நான் கேட்டேன், இதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டா, நாங்கள் எங்களுடைய பாடசாலைகளில் இதை பாடமாக கொண்டு வர போறோம். நான் இதை வந்து மொழிபெயர்த்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். 2000 வருடங்களுக்கு முதல் திருவள்ளுவர் இவ்வளவு என்ன சொல்ற இவ்வளவு விடயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பெரிதாக கருதுகிறார்கள். ஏன் நாங்கள் அந்த தகவல்களை இங்கே வைக்கக்கூடாது? இதுல இருந்த
தகவல்களை பாத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த திருக்குறளுக்கு முதல்ல வந்து முப்பால் என்ற ஒரு பெயர் தான் இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்களேன்னு சொல்லி சொன்னா, அதாவது திருக்குறளுக்கு முதல் வைக்கப்பட்ட பேர் முப்பால். அது காரணம் தெரியுமா? முப்பால் என்ற 3 என்ன அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பால் என்று சொல்லி. அடுத்தது பாத்தீங்களேன்னு சொன்னால் ஆண்டின் தொடக்கம் தை முதல் நாள் என்பது வந்து தமிழ்நாட்டுல வந்து அது கொண்டாடப்படுது, தை முதல் நாள் என்று சொல்லி. அடுத்தது பாத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் திருவள்ளுவர் ஆண்டு. அந்த ஆண்டை வந்து இப்ப இன்றைக்கு எங்களுக்கு வந்து 24 என்று சொல்லி சொன்னால் 2056ஆம் ஆண்டு. அதை வந்து முதல் வெளியில கொண்டு வந்தது மரமலை அடிகள் தான். அவர் தான் அதை வெளியில கொண்டு வந்தார். அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து முதல் உரை எழுதினவர், அதுக்கு பொருள் எழுதினவர் வந்து மணக்குடவர். இப்ப அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து 44 வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றது. 206 பெருமக்கள் உரை எழுதி இருக்கின்றார்கள். நான் இதை பதிவு செய்த பொழுது இன்னைக்கு 126 பேராக இருக்கிறார்கள். அதே போல வந்து போப்பையர் ஆங்கிலத்திலே இதை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி பல பேருடைய எங்கெங்கெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல்கள். இந்த தகவல்கள் மாணவர்கள் என்ற வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அவர்கள் இதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அப்போ அங்க எழுதப்பட்ட அந்த தமிழ், அதே உண்மையிலேயே வந்து அந்த தமிழ்ன்றது வந்து எங்களுடைய அடையாளம் என்பதற்கான ஒரு சின்னம் தான் அது. ஆனா இது வந்து நிறைய முகநூல்கள்ல பேசப்பட்டது ஒரு 5 வருஷத்துக்கு முதல். எல்லாரும் இதை பங்கு ஷேர் பண்ணி கொண்டிருந்தார்கள். எனக்கு இது பிடித்து போனது. நான் தமிழ்ல ஆர்வம் உள்ளவனுடைய நான் அதை உடனே என்னுடைய ஆச்சாரியரிடம் சொல்லி சீமந்தில செய்து. வீட்டுக்கு என்ன பெயர் வச்சிருங்க? அப்படி எதுவும் வைக்கல? வச்சிருக்கேன். தமிழ் கூடம். தமிழ் கூடம் வெளியில பார்த்தது. தமிழ் கூடம் தான் அது வந்து வீட்டுக்கான பெயர். சரி. மற்றது நான் வந்து இதுவரையில வந்து ஒரு 8 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதுல 6 நூல்கள் வந்து ஒரே மேடையில வெளியிடப்பட்டது. அதுல மிக முக்கியமான ஒரு நூல் ஜெர்மன் தமிழர் வரலாறு. ஜெர்மனிக்கு போயிருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி அங்கே போனார்கள், ஏன் போனார்கள், அங்கே எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்ன, இப்ப அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் என்ன, எல்லாவற்றையும் தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் அதுக்காக வந்து செலவிட்டு அந்த நூலை எழுதினேன். அதாவது இலங்கையிலிருந்து போன தமிழர்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து போன இருக்கிறார்கள். இந்தியாவில இருந்து போன மலையாளிகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடையதையும் சேர்த்து, ஆனா கூடுதலா வந்து தமிழர்களுடைய வரலாறு, இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றை தான் நான் அதுல குறிப்பிட்டிருக்கிறேன். என்னால் இந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து அங்க நிறைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார். ஏன்னா இங்கே யுத்தம் காரணமா அங்க போனபடியால அவர்களுடைய பிள்ளைகள் இப்ப 4வது சந்ததி அங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், இவர்களுடைய வேறு எது, அவர்கள் இலங்கையிலிருந்து போனவர்கள் ஏன் இலங்கையிலிருந்து போனார்கள் என்பது கூட தெரியாது. அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நூலை எழுதினேன். அதோட சேர்த்து 2 கவிதை நூல், ஒரு என்ன சிறுகதை நூல் உண்டு. அதை விட நான் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய கிராமம், அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளவாலி என்ற ஊர்ல தான் என்னுடைய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதை விட ஒரு மருத்துவ குறிப்புகள், எனக்கு இயற்கை மூலிகை மருத்துவத்தில் சரியான ஈடுபாடு. அதால வந்து அது தொடர்பாக ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். 6 நூல் அதுல எழுதி வெளியிட்டேன். இப்ப இந்த வருஷத்துல வந்து 2 நூல் எழுதியிருக்கிறேன். அதுல ஒன்று வந்து அல்சைமர், இன்னும் ஒன்று வந்து கொல்லிக்காசு என்று சொல்லி. அல்சைமர் என்று சொல்லி சொன்னால் எங்களோட தமிழ் சமூகத்துக்கு அது புதிய சொல். ஆனால் உண்மையின்படியே வந்து ஞாபக மறதி. ஆனால் தமிழர்கள் அதுக்கு ஒரு வார்த்தை பாவிக்கிறார்கள். அவர்களுக்கு அது அல்சைமர்னு தெரியாது. அரளை பேர்றதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். ஒரு 75 வயசுக்கு பிறகு அரளை பேர்ந்து போச்சுன்னா எல்லாத்தையும் மறந்து போனார்கள்னு சொன்னாங்க. ஞாபக மறதி தான் இந்த அல்சைமருடைய, அது மூளையை மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இந்த அல்சைமர் என்ற சொல்லுக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் தான், டாக்டர் ஒரு ஆள் தான் இதை கண்டுபிடிச்சவர். இந்த அல்சைமர் என்னன்னு சொல்லி, அதாலே அதுக்கு அந்த பேரையே வச்சிருக்கணும், அல்சைமர் என்று சொல்லி. என்னுடைய மனைவி வந்து அதனால பாதிக்கப்பட்டு 13 வருடங்களாக அல்சைமர் நோயால மிக மிக பாதிக்கப்பட்டு 5 வருடங்கள் சுயநினைவு இல்லாமல் இருந்தவர். அப்போ எனக்கு கிடைச்ச 13 வருஷ அனுபவங்களையும் சேர்த்து ஒரு அல்சைமர் நோயாளியை எப்படி நாங்க கவனமா பாதுகாக்க வேணும், அடுத்தது வந்து அல்சைமர் என்ன, இப்ப எங்களுடைய உணவு முறைகள்ல எப்படி அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். ஏனென்றால் அல்சைமர் நோயை மாற்ற முடியாது, அதுக்கு தீர்வில்லை. உலகத்திலே ஒரே ஒரு மாத்திரை
டொனபிசில் என்ற ஒரு மாத்திரை தான் எல்லா நாடுகளிலும் கொடுக்கப்படுது. அது கொஞ்சம் நீடிக்க உதவுமே தவிர கடைசி வரைக்கும் அதை மாற்றாது. இன்னும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த அந்த நோயால வந்து நேரடியாக உயிர் பாதிப்புகள் இருக்கா? உயிர் ஞாபக மருதின்னு தான் சொன்னீங்க. உயிர் பாதிப்புகள் இருக்கா? உயிர் பாதிப்புன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கவனிக்காமல் விட்டா அவர்கள் வந்து 2-3 வருஷத்துல கூட இறந்து போகலாம். இப்ப நான் 13 வருஷம் பாதுகாத்தபடியால தான் 13 வருஷம் இருக்கக்கூடியதாக. அப்படி இருந்தும் 5 வருஷம் சுய நினைவு இல்லாமல் இருந்திருக்கிறார். உலகத்துல மிகப்பெரிய பெரியவர்கள், உதாரணமா வந்து ரொனால்ட் ரீகன், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, அவர் அல்சைமரால இருந்தார். லண்டன்ல இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சர், அவர் அல்சைமரால இருந்தார். அதே மாதிரி பென்கர் என்ற ஒரு படம் வந்து அதனுடைய கதாநாயகன் வந்து அல்சைமரால இருந்தார். இப்படி நிறைய பேர். என்ன அதுக்கு மருந்து இல்லை. பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இந்த நோயை வந்து தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குன்னா, இன்றைக்கு நாங்கள் அதிகமாக வந்து கைத்தொலைபேசியை பாவிப்பதன் மூலம் எங்களுடைய மூளை வந்து பாதிக்கப்படுது. அதுல இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு காரணம். அதுல இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இதை நாங்கள் நிச்சயமா பின்பற்ற வேணும். நிச்சயமா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மனைவிட அந்த ஞாபகத்தை நீங்க இந்த நிலத்துல வச்சிருக்கீங்க. சோ அந்த வீடே அவங்களோட ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால ஆனா அவன்ட நான் என்னோட வாழ்க்கை பற்றி எழுதின நூல் ஒன்று இருக்கு, நான் தெரிவேன். எனக்கு இன்னும் ஒரு 2 புத்தகங்களை தரணும். ஓகே. இறுதியா வந்து நான் 2 புத்தகம் இந்த வருஷம் வெளியிட்டேன். ஒன்று வந்து அல்சைமர், நன்றி. மற்றது கொள்ளிக்காசு. இந்த கொள்ளிக்காசு என்ற நூல் வந்து ஞானம் பத்திரிகை என்று கொழும்புல இருந்து ஒரு மேகசின் வருது. அவர்கள் நடத்தின ஒரு சர்வதேச சிறுகதை போட்டியில வந்து எனக்கு சிறுகதை முதல் பரிசு கிடைச்ச. சரி, அந்த கதை அதை வச்சு இன்னும் 10 கதைகளை இதில் எழுதியிருக்கிறேன். ஓகே. எனக்கு இந்த புக்கை பார்க்குற நேரம் ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. உங்களோட பெயர்? மேலிக்குமரன். மேலிக்குமரன் என்பது வந்து எல்லோரும் கேட்கின்ற கேள்விதான் என்னிடம். உண்மையின்படியே வந்து மேலிக்குமரன் என்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மேலி என்று சொல்லி சொன்னால் கலப்பை அல்லது கலப்பையின் ஒரு பகுதி என்று சொல்லி தமிழ்ல இருக்கு. இப்ப ஔவையார் வந்து பாடி இருக்கிறார், மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை. அதாவது மன்னர்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கை உழவனுடைய கை தான் என்று சொல்லி. அப்ப அந்த மேலி என்றது வந்து விவசாயிக்கான ஒரு அடையாளம். குமரன் என்றது இளைஞன். நான் இயற்கையிலேயே வந்து என்னோட தந்தையார் எல்லோரும் வந்து நாங்கள் விவசாயிகள். இப்ப நான் ஒரு விவசாய இளைஞன் என்பதற்காக மேலிக்குமரன் என்ற பெயரை வைத்துதான் நான் நூல்கள் எழுதி கொண்டு வருவேன். இது வந்து உங்களுடைய இயற்பெயரா? இல்ல, என்னுடைய இயற்பெயர் வந்து அருந்தவர் ராஜா. ஆனா என்னோட இந்த பெயர்ல தான் இப்ப எல்லாருக்குமே என்ன தெரியும். ஏன்னா யார் வச்சது இந்த பேர்? நான் தான். நான் தேடி அது நீண்ட காலமா இருந்துதான் இந்த பெயரை வச்சேன். நான் நூல்கள் எழுத தொடங்கும் பொழுதே இந்த பெயரை வச்சுதான் எழுதினேன். இன்றைக்கு இலக்கிய உலகத்துல எல்லாருக்குமே என்ன மேலிக்குமரன் தான் தெரியும். நிச்சயமா. வேற என்ன வித்தியாசமா இந்த வீட்டுல திரும்ப செய்ய போறீங்க? நீங்க சொல்லி முதல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொன்னீங்க, இதை இப்பதான் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வீட்டை. ஆனா வீட்டை விட நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். சொன்னால் எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, வந்து ஆவணப்படுத்தல், டாக்குமெண்டேஷன். நான் தமிழர்களும் தமிழ் மொழியும் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு 3000-4000 பக்கங்களுக்கான ஆவணம் என்னிட இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, என்னோட ஆயுள் காலத்துல வவுனியால வந்து ஒரு தமிழர் இல்லம் ஒன்று உருவாக்கணும். அதுல வந்து தமிழருடைய வரலாறு, தமிழருடைய அரசியல், தமிழருடைய விளையாட்டு, தமிழுடைய சமயம் எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அது நிறைய பண செலவாகும் என்றபடியால என்னால் அது முடியல. யாராவது முன் வந்தால் நான் நிச்சயமாக வவுனியால செய்வேன். நிச்சயமாக இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து இந்த தொடர்பிலான ஒரு செய்தி போய் சேரும். அப்ப அவங்க வந்து இருக்கக்கூடிய யாரோ ஒரு செல்வந்தர், நிச்சயமாக இந்த பற்றுள்ள ஒருவர், இந்த மண்ணுன்ற பற்றுள்ள ஒருவர் வந்து நிச்சயமாக உங்ககிட்ட வருவாரு. வந்து அதை வந்து அந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அவர் ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறோம். இந்த சந்தோஷம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதுல 2 விஷயம். ஒன்று வந்து வவுனியாவில வந்து வருகின்றவர்களுக்கு பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. 2வது தமிழர்களுடைய வரலாறு வந்து பொறிக்கப்பட வேணும். அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து அரசு இடம் கொடுக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து மொழியும் இலக்கியமும் எங்களுடைய இனத்தை பற்றியும் தான் நாங்கள் பொதுவாகத்தான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அவற்றை விரிவாக்கினால் அது ஒரு கடல் போல விரியும். 4000 பக்கங்கள்னா பாருங்க. இப்ப கூட நான் அதை வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யாராவது வந்தாலும் இல்லைன்னு சொன்னா, நான் இல்லாத காலத்துல யாரும் நிறைவேறினா கூட எனக்கு அது மகிழ்ச்சி தான். நிச்சயமா. சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்க இங்க வந்த நேரத்துல வந்து எங்களுக்கு பார்க்க கிடைச்சது, உங்களை சந்திச்சதும் ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளர்களோட நான் கலந்துரையாடுறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எடுத்ததுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.
தொடர்ச்சியா வந்து நாங்கள் தொடர்புல இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தொடர்ந்து ஸ்டே வித் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.